தின அரசியல் பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம எது சம்பந்தமா பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா, இந்தியா முழுமைக்கும் நீட் தேர்வுக்கு எதிராக பல்வேறு மாணவர்கள் போராடிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்திற்கு பல்வேறு தரப்பினர் ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. இதன் ஒரு பகுதியாக சென்னையில் ஒரு சில முக்கிய இயக்குனர்கள் இந்த போராட்டத்திற்கு ஆதரவாக இன்றைய தினம் போராட்டம் நடத்தியிருக்காங்க. யார் அந்த இயக்குனர்கள், அவர்கள் பேசிய அரசியல் என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நீட் தேர்வினுடைய வினாத்தாள் கசிந்ததை தொடர்ந்து அந்த துறையின் அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலக வேண்டும். அது மட்டுமல்லாமல் நீட் தேர்வை முறையாக நடத்த வேண்டும், இல்லை என்றால் அந்த தேர்வையை ரத்து செய்ய வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை முன்வைத்து டெல்லியில் காக்ரோச் ஜனதா பார்ட்டியினுடைய அமைப்பினர் தொடர்ச்சியாக போராட்டத்தை நடத்திட்டு வராங்க. அதை ஊடகங்கள் பெருமளவில் இன்னைக்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த போராட்டத்தை எப்படியாவது கலைச்சிடணும் அப்படின்ட்டு ஒன்றிய பாசிச மோடி அரசானது பல்வேறு செயல் திட்டங்களை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனாலும் இந்த மாணவர்கள் தொடர்ச்சியாக போராடிட்டு இருக்காங்க. இப்ப இவர்களுக்கு ஆதரவாக பாத்தீங்கன்னா, இந்தியாவில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான மாநிலங்களில் இவர்களுக்கு ஆதரவாக மாணவர் அமைப்பினர் போராடிட்டு இருக்காங்க. இப்ப இவர்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் விதமாக தமிழ் திரையுலகின் முன்னணி இயக்குநர்களான வெற்றிமாறன், ரஞ்சித், அமீர், இந்த 3 நபர்கள் ஒரு போராட்டத்தை சென்னையில் நடத்தியிருக்காங்க. இந்த போராட்டத்தை தலைமையேற்று நடத்தினது யாருன்னு பார்த்தீங்கன்னா, நீலம் அமைப்பை சார்ந்தவரும் திரைப்பட இயக்குனருமான திரு ப ரஞ்சித் அவர்கள் தலைமையேற்று நடத்தியிருக்காரு. இந்த போராட்டத்தில் இயக்குனர் ரஞ்சித் அவர்களும் அமீர் அவர்களும் பேசிய பேச்சுகள் இன்னைக்கு சமூக வலைதளங்களை வைரலா வரதை பார்த்துட்டு இருக்கோம். அதாவது 2 நபர்களுமே ஆண்ட கட்சியை, ஆண்டு கொண்டிருக்க கட்சியை கேள்வி எழுப்பியிருக்காங்க. முதலில் இயக்குனர் அமீர் அவர்கள் எழுப்பிய கேள்வியை பார்ப்போம். அதன் பின்பு ரஞ்சித் அவர்கள் பேசியதை நம்ம தொடர்ச்சியை பார்ப்போம். அமீர் அவர்கள் பேசிய வீடியோவை ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்புறம் அது குறித்து விரிவா பேசுவோம். அனிதாவின் மரணத்துல தொடங்கின அந்த ஓலம் இன்றைக்கு வரைக்கும் நிற்கவே இல்லை. இதுல ரொம்ப முக்கியமானது என்னன்னா, இந்த நீட்டை கொண்டு வராம நாங்க பார்த்துப்போம், எங்ககிட்ட அதுக்கான ரகசியம் இருக்குன்னு சிலர் சொல்லுவாங்க. அவங்களும் கொண்டு வர மாட்டாங்க. அவங்களும் ஆண்டு முடிச்சுட்டு போயிடுவாங்க. கடைசி வரைக்கும் அந்த ரகசியத்தை சொல்லவும் மாட்டாங்க. அந்த தடைக்கான வழியும் இல்லை. அவங்களுக்கு அரசியல் என்பது பிழைப்புவாதம். அதனால் அவங்க அதை தொடர்ச்சியாக செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க அவங்க. ஆனால் இந்த அதிகாரத்தை எதிர்த்து ஒவ்வொரு முறையும் நின்று கொண்டிருப்பது உங்களை போன்ற நம்பிக்கை கொண்ட கூட்டம் மட்டும்தான். இந்த கூட்டம் தான் அவர்களை எதிர்த்துக்கிட்டே இருக்கும். அந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதான் மக்களே, இந்த நீட் தேர்வை வைத்து அரசியல் செய்யக்கூடிய அனைவருடைய முகத்திரையும் கிழிச்சிருக்காரு இயக்குனர் அமீர் அவர்கள். அதாவது இந்த வீடியோவில் அவர் பர்டிகுலரா யாரை சொல்றாருன்னா, டிஎம்கேவை தான் சொல்றாரு. குறிப்பாக உதயநிதி அவர்களை குறிப்பிட்டு பேசுற மாதிரி தான் இருக்குது அந்த வீடியோல. ஏன்னா நீட் தேர்வுக்கான ரகசியம் எங்கள்கிட்ட தான் இருக்குன்ற ஸ்டேட்மெண்ட்டை பேசினது உதயநிதி அவர்கள். அது உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதான் மக்களே, இதை வைத்து அரசியல் பிழைப்பு நடத்தியவர்கள் தான் இவர்கள்ன்ற மாதிரி கடுமையா சாடியிருக்காரு. அதான் மக்களே, நீட் தேர்வு என்பது எவ்வளவு ஒரு கொடுமையான தேர்வுன்னு மக்கள் எல்லாத்துக்குமே தெரியும். ஏன்னா பல்வேறு மாணவருடைய உயிரை காவு வாங்கிய ஒரு யமன் அது. அது ஒரு தேர்வை கூட நம்ம பார்க்கறது இல்லை. அது இந்த ஆட்சியாளர்களுடைய பிழை, இந்த சமூகத்தின் மீது கட்டவிழ்த்துப்படப்பட்ட ஒரு அடக்குமுறை, ஏழை மக்களின் கனவை சிதைக்கக்கூடிய ஒரு கொடூர அரக்கன் தான் இந்த நீட் என்றும். எனவே இந்த நீட் தேர்வை நிச்சயமாக ஒழிக்க வேண்டும். நீட் தேர்வு என்பது தேவையில்லாத ஒன்று. அந்த கருத்தில் மாற்று கருத்து கிடையாது. இப்ப இந்த நீட் தேர்வை வைத்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகள் பிழைப்புவாதம் பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் உங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது நீட் தேர்வை யார் கொண்டு வந்தா? காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் கொண்டு வந்ததை எதுக்கு பாஜக ஆதரிக்கணும்? நல்லா யோசிச்சு பாருங்க மக்களே. இதுல யாருக்கு எதிரி, யாருக்கு நண்பனே நமக்கு புரியாது. அதாவது நீட்டை யார் கொண்டு வந்தா? காங்கிரஸ் கொண்டு வந்தாங்க. காங்கிரஸ் கொண்டு வந்த ஒரு மோசமான தேர்வு திட்டத்தை ஏன் பாஜக நடைமுறைப்படுத்துறாங்க? சரி, தமிழ்நாட்டில் நீட்டு அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்களும் இருந்த வரைக்கும் நீட் கொண்டு வரப்படல. ஆனா ஆதரவு எதிர்ப்புன்றது இருந்துகிட்டு தான் இருந்துச்சு. ஆனா தேர்வா இங்க நடக்கல. ஆனா எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த நீட்டுன்ற தேர்வு உள்ளுக்குள்ள வருது தமிழ்நாட்டுக்குள்ள. அப்ப இவங்க என்ன சொல்றாங்க? ஏடிஎம்கே நீட்டை கொண்டு வந்தது யாரு? காங்கிரஸ் தான் கொண்டு வந்தாங்க. அவங்க கொண்டு வந்ததுக்கு நீங்க ஏங்க ஆதரவு கொடுக்குறீங்க? இதை பார்த்தீங்கன்னாலே ரொம்ப குழப்பமா இருக்கும். எனவே இதை வைத்து 2 அரசியல் கட்சியுமே பிழைப்பு தான் நடத்தினாங்க. அதாவது 2021 சட்டமன்ற தேர்தலில் திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியடைவது ஒரு பெரிய காரணமாக இருந்தது நீட் எதிர்ப்பு. நீட் எதிர்ப்பை தொடர்ச்சியாக திராவிட முன்னேற்ற கழகம் பேசிட்டு இருந்தாங்க. நீட்டை கண்டிப்பா நாங்க ஒழிச்சிருவோம், நாங்க வந்தா நிச்சயமாக நீட் தேர்வு ஒழிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்கள்ல பேசியிருந்தாங்க. அதனை நம்பிதான்
திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பெரும்பாலான மக்கள் வந்து வாக்களிச்சாங்க. ஆனால் ஆட்சிக்கு வந்த பிறகு அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நாங்க மத்தியில் வந்து ஆட்சி மாற்றம் நிகழும்னு நினைச்சோம். நிச்சயமாக காங்கிரஸ் ஆட்சி அமைத்திருந்தால் நாங்கள் நீட் தேர்வை வந்து ரத்து செய்திருப்போம் அப்படின்னு அவங்க உருட்டிட்டு போயிட்டாங்க. அப்ப நீங்க ஆரம்பத்திலே சொல்லும்போது, மத்தியில் வந்து காங்கிரஸ் அரசு அமைந்தால் நிச்சயமாக தமிழ்நாட்டிற்கு நீட்டில் இருந்து விலக்கு அளிக்கப்படும்னு தானே நீங்க சொல்லியிருக்கணும். மாறாக நீங்க என்ன சொன்னீங்க? நாங்க ஆட்சிக்கு வந்துட்டா போதும், நாங்க நிச்சயமா நீட் தேர்வை ஒழிச்சிடும்னு சொல்லி ஒரு பொய் பிரச்சாரத்தை பண்ணி ஆட்சிக்கு வந்து உக்காந்துட்டு 5 வருஷம் ஆட்சி நடத்திட்டு போயிட்டீங்க. ஆனா இந்த 5 ஆண்டு காலத்தில் என்ன கண்டன குரலை எழுப்பியிருக்கீங்க? எத்தனை இடத்துல நீங்க போராடி இருக்கீங்க? போராடிய மாணவர்களுக்கு என்ன எந்த இடத்துல நீங்க ஆதரவா இருந்திருக்கீங்க? 5 வருஷம் வந்து நீங்க பாஜகவை அடிக்கிற மாதிரி அடிச்சீங்க, அவங்க வலிக்கிற மாதிரி நடிச்சாங்க. அதை தாண்டி நீங்க என்ன அரசியல் பண்ணீங்க? வேற ஒரு உருப்படியான அரசியல் நீங்க என்ன எதுவுமே பண்ணல. எனவே இதனுடைய ஒரு விரக்தியின் வெளிப்பாடாதான் இன்னைக்கு நீங்க போயிட்டு தோத்து போய் உக்காந்துருக்கீங்க. சரி, இப்ப புதிதாக வந்த அரசை வந்து ரஞ்சித் அவர்கள் கேள்வி எழுப்பியிருக்காரு. பல்வேறு விடயங்களை வந்து அவரு கொஸ்டின் பண்ணியிருக்காரு. நீட் மட்டும் இல்லாம தலித் மக்களுடைய பிரச்சனைகளை குறித்தும் வந்து அவர் கேள்வி எழுப்பியிருக்காரு. ரஞ்சித் அவர்கள் பேசிய வீடியோ ஃபர்ஸ்ட் பாருங்க, அப்புறம் அது குறித்து விரிவா பேசுவோம். 8 தலித் அமைச்சர்களை கொடுத்துட்டோம். சரி, அந்த 8 தலித் அமைச்சர்கள் என்னைக்கு தலித் பிரச்சனைகள் கிட்டத்தட்ட 2 மாசம் ஆயிடுச்சுங்க. அதாவது வன்னியரசு தோழரை தவிர மீது 7 தலித் அமைச்சர்கள் என்னைக்காவது தலித் பிரச்சனை பத்தி பேசியிருக்காங்க. மற்றபடி என்னைக்கும் தலித்களோட பிரச்சனையில கூட நின்னதே கிடையாது. அவர் அமைச்சர் ஆனானா ஆகல புரியவே இல்லை எங்களுக்கு. அதை நீங்க பாருங்க, உங்க கட்சியில அவரை நீங்கள் அமைச்சர் ஆக்கி கொள்ளுங்கள், நல்ல விஷயம். நீங்க ஒரு தலித் ரெப்ரசன்டேட்டிவ் கொடுத்துன்னு சொல்லிக்கீங்க. ஆனா அது மாற்றம் கிடையாது. இப்ப வன்னியரசு தோழர் மாதிரி அவருக்கு பவர் கிடைச்சவனே அவரால் சில விஷயங்களை செய்யறாருல்ல, உண்மையிலே நாங்கள் பாராட்டுகிறோம். அதான் மக்களே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ரஞ்சித் அவர்கள் எழுப்பக்கூடிய கேள்வி என்பது வெறுமனே விஜய் அவர்களை நோக்கியோ இந்த அரசை நோக்கியோ கிடையாது, அதிகார வர்க்கத்தை நோக்கி. ஏன்னா இன்னைக்கு 8 தலித் அமைச்சர்கள் இருக்காங்க. உண்மையிலே பாராட்டிற்குரிய விஷயம் தான். இந்த வாய்ப்பை வந்து தமிழக வெற்றி கழகம் உருவாக்கி இருக்காங்க. ஆனா அந்த 8 தலித் அமைச்சர்கள்ல அண்ணன் வன்னியரசு அவர்களை தவிர வேற யாரும் தலித் மக்களுடைய பிரச்சனைகள் குறித்து பேசின மாதிரி நமக்கு தெரியல. ஏன்னா நம்ம சோசியல் மீடியால பாக்குறோம், மெயின் ஸ்ட்ரீம் மீடியாக்கள்ல பாக்குறோம், வன்னியரசு அவர்களுடைய செயல்பாடுகள் வந்து திருப்தியா இருக்கு. உள்ளபடியே இப்ப திருச்சி கூட வந்தாரு, ஆய்வு நடத்தினாரு. வெறுமனே வந்தோம் போனோன்றது இல்லாம உள்ளபடியே ஒரு அர்ப்பணிப்போட அவர் ஆய்வு பண்ணாரு. அந்த வீடியோக்கெல்லாம் கூட நம்மகிட்ட இருக்கு, நான் ஸ்கிரீன்ல பின்னாடி போறேன் பாருங்க. போயிட்டு ஒவ்வொரு இடத்துலயுமே ஆய்வு பண்ணாரு. சமூக நீதி விடுதிகள்ல போய் ஆய்வு பண்ணாரு. ஏற்கனவே ரன்னிங் ஆகிட்டு இருக்க விடுதிக்கும் போனாரு, புதுசா கட்டிட்டு இருக்க விடுதிகளுக்கும் போய் ஆய்வு பண்ணாரு. அண்ணன் வன்னியரசு அவர்கள் தொடர்ச்சியாக அவருடைய செயல்பாடுகள் நல்லா இருக்குன்னு அனைத்து தரப்பு மக்களுமே சொல்றாங்க. அதாவது பொதுமக்கள் சொல்லக்கூடிய கருத்து என்னன்னா, தமிழக அமைச்சரவையிலே வன்னியரசு அவர்களுடைய செய்தி தான் டெய்லியும் வள வந்துட்டு இருக்கு. வன்னியரசு அவர்கள் பத்தி மட்டும்தான் செய்திகள் நல்லபடியா வந்துட்டு இருக்கு. மற்றபடி எல்லாருமே ஏதோ ஒரு நெகட்டிவிட்டியில மாட்டிக்கிறாங்க. ஆனா வன்னியரசு அவர்களுடைய செயல்பாடு நல்லா இருக்குன்னு அனைத்து தரப்பு மக்களுமே இன்னைக்கு சொல்லிட்டு இருக்காங்க. அது மட்டும் அல்லாமல் தலித் மக்களுடைய பிரச்சனைகளிலும் வன்னியரசு அவர்கள் மட்டும்தான் குரல் எழுப்புறாங்க. மற்றபடி இருக்க 7 அமைச்சர்கள் என்ன பண்றாங்கன்னு தெரியல. இப்ப இந்த விஷயத்த வந்து ரஞ்சித் பேசினால திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய பல ஊடகங்கள் இருக்கு. அந்த ஊடகங்கள் என்ன பண்ணுனா இதை மட்டும் எடுத்து ரஞ்சித் வெர்சஸ் விஜய் அப்படிங்கிற மாதிரி மாத்தி விட்டுருவானுங்க. அதாவது அவர் கேள்வி எழுப்பக்கூடிய காரணம் என்னன்னு இங்க இருக்கக்கூடிய பொதுமக்களுக்கு தெரியும். ஆனா ஒரு சில போலி பெரியாரிஸ்டுகளும் திமுகவுக்கு சொம்படிக்கக்கூடிய ஊடகங்களும் இது போன்ற திரிபுவாதங்களை செஞ்சு தலித் மக்கள் எப்போதுமே இந்த பொது நீரோட்ட அரசியலில் வந்து கலந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல இந்த அதிகார வர்க்கங்கள் ரொம்பவே கவனமா இருக்காங்க. இப்ப அவர் கேட்கிற ஒரே கேள்வி, அவர் திமுகவையும் கேட்கிறாரு, அதிமுகவையும் கேட்கிறாரு, இப்ப இருக்கக்கூடிய தாவேக்காவையும் கேட்கிறாரு. அவர் எழுப்புறது வந்து குறிப்பிட்ட ஒரு கட்சியே கிடையாது, ஒட்டு மொத்தமா அதிகாரத்துக்கு வர எல்லாத்தையும் நோக்கி கேள்வி எழுப்புறாரு. குறிப்பாக இந்த சேலத்தில் நடந்த அந்த அம்பேத்கருடைய சிலை பிரச்சனை அவங்க எல்லாத்துக்குமே தெரியும். அதாவது கால் மேல கால் போட்டு அம்பேத்கர் சிலை அங்க இருக்கிறது பிரச்சனை அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய சாதி வெறியர்கள் வந்து இந்த சிலையை திறக்க விடாம இப்போ வரைக்கும் தொந்தரவு பண்ணிட்டே இருக்காங்க. இப்ப இதற்கு புதிதாக வந்த இந்த அரசு என்ன நடவடிக்கை எடுக்க போகுதுன்னு கேட்டிருக்காரு. ஆனா இதுல இன்னும் குறிப்பா அவர் என்ன விலாவரியா சொல்றாருன்னா, 6 வருஷமா அந்த பிரச்சனை இருக்கு. 6 வருஷம்ன்றப்ப அதுல திமுக வந்துடுறாங்க, அதிமுக வந்துடுறாங்க. ஆனா இத வந்து ஊடகங்கள் பெருசா பேசுறது இல்ல. அதாவது ரஞ்சித் வந்து தாவேக்காவை விமர்சிச்சுட்டாரு, இது மாற்றம் கிடையாது ஏமாற்றம் அப்படின்ட்டு ரஞ்சித்தையும் தாவேக்காவையும் வந்து மோத விடுற ஒரு வேலையை தான் இங்க இருக்கக்கூடிய ஊடகங்கள் வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதான் மக்களே, ஒரு அரசை வந்து சரியாக நடத்த வேண்டும் என்றால் அதற்கு முதலமைச்சர் மட்டுமே காரணமாக இருந்துட முடியாது. அவர்களுக்கு கீழே இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்கள், எம்எல்ஏக்கள், எம்பிக்கள், பொதுமக்களாகிய நமக்கும் ஒரு
பொறுப்பு இருக்குல்ல. யோசிச்சு பாருங்க. நம்மளும் சில இடங்கள்ல வந்து பொறுப்பற்று இந்த சேலத்துல இருக்கக்கூடிய மக்கள் மாதிரி அம்பேத்கர் சில கால் மேல கால் போட்டு உட்கார்றது அவங்களுக்கு பிரச்சனையா இருக்கு. யோசிச்சு பாருங்க. எனவே இப்படிப்பட்ட சமூகத்தில் வந்து ஒரு அரசாங்கம் மட்டுமே நினைத்தால் இதை சரி பண்ண முடியுமான்னு கேட்டா நிச்சயமாக முடியாது. பொதுமக்களாகிய நமக்கு ஒரு பொறுப்பு வேணும். எனவே இது போன்ற பல்வேறு விடயங்கள்ல வந்து ரஞ்சித் அவர்கள் வந்து கேள்வி எழுப்பியிருக்காங்க. உள்ளபடியே தமிழக வெற்றி கழக அரசு வந்து மக்களுக்கான அரசாக இருக்க வேண்டும் என்பதுதான் நம்முடைய பெரிய நோக்கமே. ஏன்னா இது வந்து இரும்பெரும் திராவிட கட்சிகளை வீழ்த்தி இன்னைக்கு ஆளுங்கட்சியா இருக்காங்க. அவர்கள் செய்த தவறையே தாவேக அரசும் செய்யக்கூடாது என்பது நம்முடைய ஆசை. ஏன்னா அவர்களுக்கு மாற்றாகத்தான் இன்னைக்கு தமிழக வெற்றி கழகம் வந்து ஆட்சியில உட்கார்ந்துருக்காங்க. மீண்டும் அவர்கள் ஆட்சியில் நடந்த அதே சம்பவங்கள், அதே பிரச்சனைகள் தமிழக வெற்றி கழக ஆட்சியிலையும் தொடர்ந்தால் அது சரியாக இருக்காது. ஏன்னா இன்னைக்கு தாவேகா குறித்து பல்வேறு நபர்கள் வந்து கடுமையாக விமர்சிச்சுட்டு இருக்காங்க. நம்ம ஏன் விமர்சனம் வைக்கலன்னா, இன்னும் தமிழக வெற்றி கழக அரசானது ஒரு நிலையான இடத்துக்கு வரல. ஒரு 2 மாசம் தான் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்சம் டைம் தேவைப்படுது. எனவே நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். மக்களுக்கான அரசாக தாவேகா அரசு செயல்பட வேண்டும் என்பதுதான் நம்முடைய மிகப்பெரிய ஒரு ஆசை. அதை வந்து நிச்சயமாக முதலமைச்சர் அவர்கள் நடத்தி காட்டுவார் என்ற நம்பிக்கை நமக்குள்ளது. மீண்டும் அடுத்த காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.